சாப்பாடு சிக்கனுக்குன்னு எடுத்து சமைக்க சொல்லு. என்ன நினைச்சிட்டு இருக்க? நானும் பாத்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு போய் என்னாச்சுன்னா நிக்கிறேன். வந்து தலைய தட்டுறான். வந்து தலைய தட்டுறான். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? உனக்கெல்லாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட் பொறம்போக்கு? தேவையில்ல. கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுக்கோ. ஆடியோ ரெக்கார்ட்லாம் வருதுல்ல. ஓகே 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 பாத்துக்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? நான் ஒரு வீடியோ ஒன்று எடுக்க போறேன். கண்டுக்காதீங்க இது. அப்படியே பார்க்க அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. வணக்கம். ஆமா. திருவெட்டூர் பஸ் திருவெட்டூர் பஸ் எப்படி வரும்? இந்த பக்கம் தான் வரும். என்ன பாயிண்ட்? என்ன நம்பர் பஸ்? 4ஆம் நம்பர். அம்மா கிட்ட சொல்லி ஏதாவது சமைச்சு வைக்க சொல்லு சாப்பாடு. ஆமா ஆமா சாப்பாடு சிக்கனுக்குன்னு எடுத்து சமைக்க சொல்லு. என்ன உங்க வீட்டுக்காரன், நீ அது கூட செஞ்சு வைக்க மாட்டியா நீ? ஆமா 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 நம்ம வந்து ஊரு வெளியூரா இருந்தாலும் நீ அப்பா நீ எங்க வீட்டுல வந்து மட்டும் ஃபுல் கட் கட்டுங்க. நான் கடன ஒண்ணு இப்ப என்ன மட்டும் வந்து இது பண்றா? சரி சரி சரி. லவ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தடுக்கு புழுக்குன்னு போவோம். இவனை என்னதான் பண்றது? சரிடா சரிடா மாப்பிள்ள சரியா? அண்ணா பஸ் வருப்பா வருப்பா. பஸ் சரிடா சரிடா. நம்ம வந்து பெரிய ஆள் தான் இருந்தாலும் நானும் பாத்துட்டு இருக்கேன். ஒரு ஃபைட் போயிட்டு பைத்தியக்காரன் நானு. அடிச்செல்லாம் கைகளை முடிச்சு போட்டுருவேன். ஏன்டா அடிச்ச? பாரு எனக்கு தெரியாது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. என்ன உனக்கு என்ன மரியாதை வந்துருக்கு? உனக்கு என்ன மரியாதை வந்துருக்கு? கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். வீட்டுக்கு போய் என்னாச்சுன்னா நிக்கிறேன். வந்து தலைய தட்டுறான். வந்து தலைய தட்டுறான். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? சார் சார் என்ன சார் டீசெண்டா இருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க பண்றீங்க? அடிக்க போறான். நான் சொல்றது கேளு. அடிச்சுட்டு நம்ம நான் அடிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? பக்கத்துல சுடுகாட்டுல பணம் வந்து 10 பணம் போச்சிருக்க. ஒன்னே சேர்த்து போச்சிருக்க. என்னடா இது பணம் போதைக்கு ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கியா? பாருப்ப அவர் மேல கை வச்சது நீங்க தப்பு. அவர் சொல்றாரு தண்ணி அடிக்கிறாளா?
பைப்பு குழாய முடிச்சு அடிப்பேன். அண்ணா அண்ணா சாரிண்ணா அண்ணா பாதி டீசன் எடுத்துறியா? பக்கெட் எடுத்து வரணும் முடி புட்டி கண்ணாடி எல்லாம் பார்த்து பழம் நினைச்சிட்டீங்களா? உன்னோட பக்கா லோக்கல் அங்க வச்சுக்க. என்ன நினைச்சுக்கிட்டு அண்ணா சண்டை போடாங்க மூச்சு வாங்க சரி விடுறா அண்ணா பார்த்தாலே தெரியுது நான் பெரிய பாடி பில்டர் சார் அண்ணா போய் உட்காரு கொஞ்சம் இருங்க. என்ன பண்ணது மெசேஜ் பண்ண தெரியுமா என்ன நினைச்சுக்கிட்டு மரியாதை காந்து பண்ணிக்க. அண்ணா என்னடா இப்படி கோவப்படுறீங்க அண்ணா அம்மா இப்படி கோவப்படுறீங்க பல உடுப்பு வந்து கெடுத்துப்பீங்க போல பாரு அவனை பாரு ஒன்றில் பண்ணி போறேன் பாரு. சரி விட்டுருண்ணா பாப்பா நான் விட முடியாது அதெல்லாம். சரி என் வீட்டுல என்ன நினைச்சுக்காங்க? என்னன்னு எல்லாத்தையும் எடுத்து இறஞ்சிட்டீங்க நான் பாட்டுக்கு நிக்கிறேன். பைத்தியக்காரன் நிறைய இருப்பாங்க நீங்க வாய்ப்புறா பேசுறீங்க ஆளை பத்தி பைத்தியம் தெரியுது. அப்போஸ் நான் பஸ் சார் நீங்க பண்ணல சார் நீங்க பண்ணல சார் பண்ணல அவர் பண்ணல விட்டுருங்க அவர் உட்கார் மரியாதை. இன்னொரு தடவை வந்து பேசாத பாரு மூஞ்சி பேந்துரும். ஆனா ரெண்டு கிழமை என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கிழமை சண்டையா பாருப்பா நான் பாட்டு இருக்கேன். வந்து இவனுக்கு என்ன வந்திருக்கு? சொல்றேன் வேணான்றல தம்பி சொன்ன கேப்பா பாரு எலும்புகளுமே உடைச்சு விடுறேன் பாரு. கை கால உடைச்சாதான் சரியா இருக்கும் உனக்கு. பாரு ரெண்டு தான் ஒண்ணு பாரு. நீ வீட்டுக்கு போய் சேர மாட்டா ஒழுங்க. அவ்வளவுதான். வர வழியா பாரு 10 பேரை அடிப்பேன். தெரியுமில ஓம குச்சி மாதிரி வந்துட்டு பெரிய இது எலும்புதான் இருக்குது. நாய் கூட கிடைக்காது. சும்மா தேவையில்லாம நீ பாட்டு செவனு யாராச்சும் ஒன்னா கை வைக்க நான் பாத்துறேன் நீ பாக்குறேன் இனிமே யாரும் கை வைக்கிறான் பாக்குறேன் கையில வச்சுட்டாங்களாண்ணா தெரியுது உங்களை பார்த்தாலே தெரியுது இதை போட்டுக்கிறேன் இதை வச்சுக்கிறேன் பயில வச்சு என்ன அட்ரஸ் நான் கிளியரா சொன்னீங்க பாரு நான் பாட்டு பஸ்ல நிக்கிறேன். என் மூஞ்சில ஒருத்தர் நலங்க வச்சுட்டான் உடனே நீ கிளம்பி வா. ஆமா அண்ணா அண்ணா நான் தானே அடிச்சேன் இப்ப நான் தான் அடிச்சேன் அடிச்சு கூப்பிட்டேன் முன்னாடி இவர்தான் அடிச்சாரு முன்னாடி இவர்தான் அடிச்சாரு அண்ணா அவர் பார்த்தா பாபிலே ஸ்லிப்பர் முடிச்சு எடுத்துருவாரு. நீ பாத்தியா நீ யாரு பெரிய அப்பட்டேங்கிறவரு? அண்ணா அம்பேர் நான் பண்றேன் 2 பேரும் அடிச்சுட்டு நில்லுங்க ஏமா கடை ஃபர்ஸ்ட் டெட் பாடி அடிக்கிட்டு வந்துறியா நீ? அடி வாங்க அடிக்கிட்டு துள்ளி விடுறியா? இது என்ன பார்த்தா நீ யார் அண்ணா நான் எலும்புன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு போயினா வந்து மிருகம் மாத்திராஜா என்னைய மிருகம் ஆக்கிறாதா? மிருகம் ஆயிட்டடா சொன்னா கல வீட்டுக்கு போனீங்க இருக்கல சொல்றேனே புத்தி இல்லடா மண்டையில அடிக்கிற தப்புடா நீங்க நாட்டியம் பாத்தியா நீ அடிக்கல நீ அவர் எப்படி போய் சொல்றாரா பெரிய மனுஷன்? நான் பச்சை நிக்கல உனக்கு என்ன வேலை? ஏதோ பொண்ணு ஒரு சைடு அடிக்கலாம் நின்னீங்களா நீ நீ சைட் அடிக்கலாம் நிக்கிறியா? நீ சைட் அடிக்கிறது இல்லண்ணே அப்படித்தானே தெரியுது பாத்துட்டுக்க நீங்க இப்படி நின்றுறது இல்லனா அவர் தானே எழுந்து வந்து இந்த மண்டையில பட்டுன்னு அடிச்சுட்டு ஓடிட்டாரு அவரு. ஏன் இவர் தானே அடிச்சாரு நான் பார்த்தேன் பாரு இந்த மாதிரி அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. இதுக்கு மேல ஏதாச்சும் வந்தது இதுக்கு மேல எங்க வழுக்கதான் வரும் அவ்வளவுதான். அங்க அப்படியே பொய்ச்சிட்டு போடுவாங்க உங்களுக்கு. ஆமா அதுக்கே பொய்ச்சிட்டு தான் போடுவேன். ஆமா பாப்பா நீ என்ன பெரிய அவ்வளவு பிஸ்ஸாவா நீ? பிஸ்ஸா நடக்காத. நான் நினைக்கிறேன் நீ வேலையை பார்த்து நீ போ. வேலையை பார்த்து நீ பாட்டு போயா? அண்ணா இது போய் சேர மாட்டேன்.
ஆனா நீ வீட்டுக்கு போய் சேரமண்ணா இடையில ஆளு வச்சு அடிச்சு தூக்கலான்றீங்களா? ஆளை வச்சு அடிக்கலாம். இவனுங்க ஆளை வச்சு அடிக்கணும். வேணா திமுகலாம் இவன் உள்ளூர் எப்போ லாட்டிலாம் நானே உனக்கு கை கொடுத்து ஆட்டாவே. நீ ஆள் இப்ப நான் ஒன்றே பேஸ் பண்ணிட்டேமா? எப்படி பேஸ் பண்ணிட்டா? எது மச்சா பேஸ் பண்ணுறியா? இல்ல தேவையில்லை. அண்ணா என்னடா இது சரியான ஃபைட்டா இருக்குண்ணா. செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்குண்ணா இன்னைக்கு. எடுத்து அவனுக்கு பாத்திரம் பாருப்பா. அண்ணா அடிச்சது உன் தப்பு. அண்ணா நீ பேசாம ஒரு கால்ல வந்து மன்னிப்பு கேட்டுருந்தா. பார்த்தா பெரிய ரவுடி மாதிரி இருக்காருண்ணா. மன்னிப்பு கேட்கிறவன் அண்ணா அண்ணா நீ இல்ல நீ கால்ல வந்து மன்னிப்பு கேட்டாரியா? ஏன் நான் வந்து அல்ல விடுவானே? அவன் அடி வாங்கிட்டு காலில் விடுனா. அவரு தான் கலந்து வர தெரியுது. உங்களை அடிச்சு விட்டாருன்னா அவன் சும்மா தப்ப அடிச்சுக்கிட்டு கூட போறாரு. ஆனா ஏன்னா அவரு தான் தப்பா மேட்ரு இது. நான் வந்து இடுப்பு உடைச்சிருவேன். தெரியுங்களா? அவருக்கு காலி பண்ணிடுவேன். அவருக்கு காலி பண்ணிடுவேன். என்ன கை கீழே பக்கம் போகுது. என்ன அந்த டார்கெட் பண்ற நீங்க? அதான் அதை அடிச்சு காலி பண்ணிடுவேன். அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் மாதிரி ஆகிடும். போடா நீ விடு விடு வாடா நம்ம வீட்டுக்கு போ. அண்ணா அவருக்கு இதுமே வச்ச கூடாதுன்னா அவர் பல கொலை பண்ணிருக்காராம். நீ வந்துடுற வாடா நம்ம போனா வாடா நீ வாடா நீ வாடா. அண்ணா பார்த்து பத்திரமா இருங்க. அவர் உடச்சு கிடிச்சு போறாரு உங்களை. வாடா நம்ம வாடா நம்ம பொடி கடை நடந்து போனோம். எங்கடா போகணும் நீங்க? என்னடா புடிச்சா அவர் விட்டா அவர்கிட்ட அடி வாங்கிருப்பீங்க சொல்றீங்க. ஐயா அவன் நவன்ட்டா அவனை அடிச்சு நான் நாத்திடுவேன். எங்க நீங்க ஒன்னும் அடிக்கிற மாதிரி தெரியல. ஊன்றீங்களா ஒன்னும் விஷயம் இருக்க மாட்டேதா. ஆனா நீ வாடா ரெண்டு பாதிப்பு